வணக்கம் தமிழ் மக்களே. சமூக வலைத்தளங்கள்ல இப்போ ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக ஒரு தீய சக்தி, தாவேகா ஒரு தூய சக்தி அப்படிங்கிற இந்த விவாதம் தான். உண்மையிலே திமுக ஒரு தீய சக்தி தானா? அல்லது தாவேகா ஒரு தூய சக்தி தானா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2மே உண்மை இல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். இது ஒரு அரசியல் மேடை பேச்சு. அவ்வளோதான். திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு திரு விஜய் அவர்கள் சொல்றது கூடமே, இதற்கு முன்னால் திரு எம்ஜிஆர் அவர்களும், அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் சொன்ன அதே டயலாக் தான். அஇஅதிமுக எப்பவும் சொல்ற டயலாக்க இந்த தடவ திரு விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும் தாவேகா ஃபேன்ஸ் இதுல ரீல்ஸ் போட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. திமுக காரங்க இத நிராகரிச்சுட்டு எங்க வேலைய நாங்க பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அஇஅதிமுக கட்சியில இருக்கிற சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, தாவேகா கட்சியில பல கட்சிக்காரங்க இருக்கிறாங்க. அதனால தாவேகா ஒரு தூய கட்சி இல்ல அப்படின்னு அவங்க கருத்த சொல்றாங்க. விசிக கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, திரு விஜய் அவர்கள் ஹேட் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அரசியல் காரணங்களுக்காக திரு விஜய் அவர்கள் கட்டமைக்கும் இந்த ஹேட் பாலிடிக்ஸ் மக்களுக்கு புரியாம போயிடுமா என்ன? வணக்கம் மக்களே.